வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்ட் 5 அலகு 5 ஆரம்பம். இதில் ஊப்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் aims to implement real world entities like inheritance, hiding, polymorphism, etc. in programming. The main aim of OOP is to bind together the data and the functions that operate on them so that no other part of the code can access this data except that function. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஊப்ஸ் கான்செப்டில் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறோம், ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நிஜ உலகில் இப்போ என்ன இருக்கோ அதை வந்து செயல்படுறதை நோக்கமாக கொண்டு நம்ம டெவலப் பண்ணுறது தான் அந்த ஊப்ஸோட முக்கிய நோக்கம். ரைட்டா? அப்போ அதில் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடில் வந்து ஒன்றிணைச்சு செய்கிறோம். அப்படி ஒன்றிணைச்சு செய்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் செயல்பாட்டில் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் வேறு எந்த பகுதியும் பாதிக்காத அளவுக்கு நம்ம செய்யலாம். அதுதான் அந்த ஊப்ஸோட முக்கிய நோக்கமே. எந்த பார்ட்டோ அந்த பார்ட்டை மட்டும் நம்ம சரி செய்ய முடியும். அதுக்காக தான் அந்த ஊப்ஸ் கான்செப்டில் பண்ணுறோம். அது இப்போ உள்ள நிகழ்காலத்துக்கு, அதாவது இப்போ கரண்டில் உள்ள சுச்சுவேஷனுக்கு இது கரெக்டாக உள்ளது. அதனால தான் அந்த ஊப்ஸ் கான்செப்ட் இப்போ அதிகமாக எங்கே பார்த்தாலும் பயன்படுத்துகிறாங்க. அது அதோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிளாஸ், செகண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், தேர்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், 4 encapsulation, 5 inheritance, 6 polymorphism, 7 dynamic binding, 8 message passing. இதில் first one class. A class is a user-defined data type. It consists of data members and data member functions which can be accessed and used by creating an instance of that class. It represents the set of properties or methods that are common to all objects of one type. A class is like a blueprint for an object. For example, consider the class of cars. There may be many cars with different names and brands, but all of them will share some common properties, like all of them will have 4 wheels, speed, limit, mileage, range, etc. So here car is the class and the wheels, speed, limits, mileage are their properties. அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு வரையறுத்து இவ்வளோ இதில் செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மெம்பர்ஸ் கிரியேட்டிங், என்னது மெம்பர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் சேர்த்து உள்ளது தான் அந்த கிளாஸ். அப்போ இது மாதிரி ஒரு இதை நம்ம ஒரு கிளாஸை உருவாக்கும் மூலம் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து அனைத்து இதுக்கும் வந்து பொதுவான இது கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கார் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கார் வந்து வெவ்வேறு பேர் இல்லை பிராண்டு கொண்ட பல கார் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 4 சக்கரம் இல்லை வேக வரம்பு, மைலேஜு, இதெல்லாம் பொதுவான பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து இந்த அப்போ கார் அப்படிங்கிறது கிளாஸ். அப்புறம் இதில் வந்து இதெல்லாம் என்னது, சக்கரம், வேக வரம்புலாம் சொன்னோமா இல்லையா, அது வீல்ஸு, ஸ்பீடு, லிமிட்டு, மைலேஜு, ரேஞ்சு அப்படிலாம் சொல்கிறோமா, இதெல்லாம் வந்து என்னது ப்ராப்பர்ட்டிஸ், அது பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு object. It is a basic unit of object-oriented programming and represents the real life entities. An object is an instance of a class. When a class is defined, no memory is allocated, but when it is instantiated, that is an object is created, memory is allocated. An object has an identity, state and behavior. Each object contains data and code to manipulate that data. Object can interact without having to know details of each other's data or code.
it is sufficient to know the type of message accepted and type of response returned by the objects. For example, dog is a real life object which has some characteristics like color, breed, bark, sleep and eats. ரைட்டா? அப்போ ஐடென்டி அப்போ நேம் ஆஃப் த டாக், அதோட அட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது, பிரீடு, ஏஜ், கலர், பிஹேவியர்ஸ், பார்க்கு, ஸ்லீப்பு, ஈட். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு பேசிக் யூனிட் இதுதான். இப்போ ரியல் லைஃபாக உள்ளதை குறிக்குது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிளாஸை சொன்னது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது வரையறுக்கப்படும் போது இதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அக்கா இதுக்காக பார்த்தீங்கன்னா எதுவும் மெமரி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. அதான் நோ மெமரி இஸ் அலோகேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு இதாக கிரியேட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும், மெமரி இது உங்களுக்கு அந்த டேட்டாலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அதனால் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று தரவு வந்து நம்ம அதாவது டேட்டாவை தெரிந்து இல்லாமல் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இந்த டாக் சொன்னது. அதோட பார்த்தீங்கன்னா அதோட கலரு, பிரீடு, பார்க்கு அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பண்புகள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக சொன்னோம். நெக்ஸ்ட் நம்ம அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டு பார்க்குறோம். அதாவது ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட் செக்ஷனு, சேல்ஸ் செக்ஷனு நிறையா இருக்கலாம், மார்க்கெட்டிங் செக்ஷன் அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கலாம். இப்போ அந்த சேல்ஸ் செக்ஷன் இது ஃபைனான்ஸ் செக்ஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள உள்ள மாடல்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த அது அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் சேல்ஸ் செக்ஷனை அவங்களுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஃபைனான்ஸ் செக்ஷனுக்கு என்ன பண்ணுறது, இந்த சேல்ஸ் செக்ஷன் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இவங்க டைரெக்டாக போய் எடுக்க முடியாது. அப்போ அங்கே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஹையர் ஆஃபீஸில் யாரோ அவங்கள இது பண்ணி கேட்போமா, அவங்க மூலமாக அந்த டேட்டாவை இவங்க அந்த 1 மந்த் பர்டிகுலர் மந்த்துக்குள்ளே இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்களால அந்த சேல்ஸ் செக்ஷனில் உள்ள கீழே உள்ள யார் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களால் கான்டாக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அதுதான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த டைரெக்டாக அந்த இது பண்ணுவோம், பாக்கியெல்லாம் மறைச்சிட்றோம். அப்படி பண்ணக்கூடிய கான்செப்ட் பேர் தான் என்கேப்சுலேஷன். இது அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேஸ் கிளாஸை வச்சுக்கிட்டு அதுலேருந்து டெரிவ் பண்ணி ஒரு சப் கிளாஸ் நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா அந்த கான்செப்டுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் inheritance is an important pillar of OOP, object-oriented programming. The capability of a class to derive properties and characteristics from another class is called inheritance. When we write a class, we inherit properties from other classes. So, when we create a class, we do not need to write all the properties and functions again and again, as these can be inherited from another class that possesses it. Inheritance allows the user to reuse the code whenever possible and reduce its redundancy. The different types is there. 1. Single inheritance. 2. Multiple inheritance. 3. Multi-level inheritance. 4. Hierarchical inheritance. 5. Hybrid inheritance. Inheritance வந்து different types இருக்கு. அதுதான் அந்த டயராமெட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பேரண்ட் கிளாஸ்லேருந்து டெரிவ் பண்ணி ஒரு சைல்டு கிளாஸ் கொண்டு வந்தோம்னா அது டைரெக்டாக கொண்டு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது மாதிரி மோர் தென் 1 பேரண்ட் கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் 2 பேரண்ட் கிளாஸை பயன்படுத்தி அதுலேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு டெரிவ் கிளாஸ், அந்த டெரிவ்லேருந்து அனதர் டெரிவ் கிளாஸ், இப்படி போயிட்டு இருந்தோம்னா இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா ஒரு பேரண்ட் கிளாஸை வச்சுக்கிட்டு அதுலேருந்து மோர் தென் 1 சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்தோம்னா இதை வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஒரு பேரண்ட் கிளாஸ் அதுலேருந்து ஒரு டெரிவ் கிளாஸ், அந்த பேரண்ட் கிளாஸ்ல இன்னொரு டெரிவ் கிளாஸ், இந்த டெரிவ் பண்ண 2 கிளாஸ்லேருந்து டெரிவ் பண்ணி ஒவ்வொரு
டெரிவேட்டிவ்ஸ் கிளாஸ் இன்னொரு சப் கிளாஸ் கொண்டு வந்தோம்னா அந்த கான்செப்டுக்கு பேர் ஹைப்ரிட் கிளாஸ் சொல்கிறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இது பண்ணலாம். அந்த வாழையடி போல் அப்படின்னு சொல்கிறது தான். இல்லை இப்போ இந்த பேரண்ட் சைல்டு பாருங்கள், அப்பா மாதிரி அப்பாவுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா, இந்த கான்செப்டை தான் வந்து இதுதான் நம்ம ரியல் டைமில் உள்ள லைஃப்பில் உள்ளது. இந்த கான்செப்டை தான் அப்படியே இங்கே வந்து என்ன சொல்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றோம். அப்போ இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாலிமார்பிசம். Polymorphism. The word polymorphism means having many forms. In simple words, we can define polymorphism as the ability of a message to be displayed in more than one form. For example, a person at the same time can have different characteristics, like a man at the same time is a father, a husband, and employee. So the same person possesses different behavior in different situations. This is called polymorphism. இப்போ பாலிமாரிசம் அப்படிங்கிறது என்ன, இப்போ மிமிக்ரி பண்ணுறாருல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணி நான் வந்து இந்த திரைப்பட பிரபலங்கள் மாதிரி பேசி காமிப்பார். ரைட்டா, நான் இது சிவாஜி மாதிரி பேசுகிறேன், இல்லை எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறேன், இல்லை ரஜினி மாதிரி பேசுகிறேன், இல்லை கமல் மாதிரி பேசுகிறேன், இல்லை அஜித் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி காமிப்பார். ரைட்டா, அது மாதிரி ரியல் டயத்தில் பண்ணுறாங்களா, அந்த கான்செப்ட் பேர் தான் பாலிமரிசம். அதே மாதிரி கான்செப்டில் ப்ரோக்ராம் நம்ம இங்கே டெவலப் பண்ண முடியும் ஜாவாவில். அந்த கான்செப்டுக்கு தான் என்ன சொல்கிறோம், பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது டிஃப்ரெண்ட் இதில் சுச்சுவேஷனில் எங்கெங்கே தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த முடியும். அதில் டைப் ஆஃப் பாலிமரிசம் பாருங்கள், கம்பைல் டைம், ரன் டைம் இது பண்ணலாம். அது கம்பைல் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இது வந்து கம்பைல் டைம் பாலிமாரிசம் சொல்கிறோம். இதே விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இது வந்து ரன் டைம் பாலிமாரிசம் சொல்கிறோம். இது எல்லாமே பாலிமாரிசம் கான்செப்டில் நம்ம ப்ரோக்ராமை டெவலப் பண்ண போகிறோம் ஜாவாவில். அதுதான் பாலிமாரிசம் சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டைனமிக் பைண்டிங் சொல்கிறோம். டைனமிக் பைண்டிங். In dynamic binding, the code to be executed in response to the function call is decided at runtime. Dynamic binding means that the code associated with a given procedure call is not known until the time of the call at runtime. Dynamic method binding, one of the main advantages of inheritance, in that some derived class D has all the members of its base class B. Once D is not hiding any of the public members of B, then an object of D can represent B in any context where a B would be used. This feature is known as subtype polymorphism. அப்போ டைனமிக் பைண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ அந்த டயத்தில் ஆன்சர் பண்ணக்கூடியது தான் வந்து டைனமிக் அப்படின்னு சொல்கிறோம். ரன் டயத்தில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு கொடுக்கறது, அப்போ செயல்முறை அழைப்போடு அந்த ரன் டயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். அது நம்ம வெளில தெரிய போகிறது இல்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் டயத்துலேயே லிங்க் ஆகிடும். லிங்க் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணுறோம். அதனால தான் இது வந்து என்ன சொன்னோம், இந்த பாலிமார்பிசம் சொன்னோம்ல, அந்த கான்செப்ட் அதோட சப் டைப்பு கூட இது அப்படின்னு சொல்லலாம். எதை, டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா இது ரன் டயத்துலேயே அடுத்த அதுக்கு தேவையான இதை வந்து கால் பண்ணி கூப்பிட்டுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுதான் டைனமிக் பைண்டிங். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மெசேஜ் பாசிங். It is a form of communication used in object-oriented programming as well as parallel programming. Objects communicate with one other by sending and receiving information to each other. A message for an object is a request for execution of a procedure and therefore will invoke a function in the receiving object that generates the desired results. Message passing involves specifying the name of the object, the name of the function, and the information to be sent.
சொல்லும். அப்போ இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் வந்து ப்ரோக்ராம் நம்ம டெவலப் பண்ண இதுலேயும் இதை பயன்படுத்தலாம். மெசேஜ் பாசிங் நம்ம பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில என்ன பண்ணலாம், மெசேஜை நம்ம பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி அதை அனுப்புறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்போ இதை தான் வந்து மெசேஜ் பாசிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து என்ன பண்ணுறோம், ஒரு செய்தி அனுப்புகிறோம், அது அந்த செயல்முறையே அதாவது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆன என்னது கோரிக்கை கூட அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம விரும்பிய ரிசல்ட்டை, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து உருவாக்கும்போது அது வந்து என்ன பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு எக்ஸிக்யூஷனை இன்டென்ஷன் பண்ணோம். அப்படி பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறோம், மெசேஜ் பாசிங் அப்படின்னு சொல்கிறோம். மெசேஜ் பாசிங் அப்படின்னு சொல்கிறோம். அது நமக்கு தேவையான தகவலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து மெசேஜ் பாசிங் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த 8 கான்செப்ட் தான் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லாங்குவேஜஸ் C++, ஜாவா, .NET இதெல்லாமே வந்து இப்போ இந்த நிகழ்காலத்தில் உள்ள செயல்பாடுகளுக்கு தகுந்தாப்பில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்டில் கொண்டு வந்த ப்ரோக்ராமிங் இப்போ பாப்புலராக இருக்குது. இப்போ அதோட வித்தியாசத்தை பார்ப்போம். ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இப்போ உள்ளது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட். இட் இஸ் நோன் அஸ் ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இட் இஸ் நோன் அஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் 2, இட் டீல்ஸ் வித் அல்காரிதம்ஸ். இட் டீல்ஸ் வித் டேட்டா. இது ஊப்ஸ். ஊப்ஸ் வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இதாகும். இதே இது வந்து அல்காரிதத்தை பேஸ் பண்ணி ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறது தான் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட். ஃபஸ்ட்டு இது, அடுத்து இது இதுன்னு. ஆனால் இதில் ஊப்ஸில் அப்படி இல்லை, அந்த டேட்டாவுக்கு தகுந்தாப்பில் நம்ம டெவலப் பண்ணலாம். அடுத்து ப்ரொசீஜர் ஓரியன்டில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஃபங்க்ஷன்ஸ். அங்கே பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது, லென்த்தியான ப்ரோக்ராமாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி கொண்டு வருவோம். பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்டில் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொன்றையும் இது தனித்தனி ஆப்ஜெக்டாக கொண்டு போயிடுவோம். அதுதான் இது. அடுத்த ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஷேர் குளோபல் டேட்டா. பட் ஊப்ஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட், டேட்டா மூவ் ஃப்ரம் ஃபங்க்ஷன் டு ஃபங்க்ஷன். ஊப்ஸில் functions that operate on data are bind to form classes. அடுத்த point, functions are responsible for transforming from one form to another. இதே ஊப்ஸில் data is hidden, cannot be accessed by outside functions. அது மாதிரி ப்ரொசீஜர் ஓரியன்ட்டில் டாப் டவுன் அப்ரோச். இட் இஸ் டாப் டவுன் அப்ரோச். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்டில் இட் இஸ் bottom up approach. Procedure oriented, it needs very less memory. And object oriented, it needs more memory. That pure procedure oriented programming. Procedure oriented memory அதிகமாக வேணும். இப்போ ப்ரொசீஜர் ஓரியன்டில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் சி, ஃபோட்ரான். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் C++, ஜாவா, .NET. Next difference, it do not have a array access, any access specifiers. Do not have any access specifiers. It has access specifiers like private, public and protected. Next point, it is less secure. ஊப்ஸ் வந்து more secure. It is more secure. பாதுகாப்பு அதிகமாக நம்ம இது பண்ண முடியும். மாதிரி லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இட் ஃபாலோஸ் நோ ஓவர்லோடிங். ப்ரொசீஜரில் நோ ஓவர்லோடிங்கே கிடையாது, நோ ஓவர்லோடிங். ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஊப்ஸ் கான்செப்டில் என்னது, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அண்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ரெண்டு ஓவர்லோடிங்குமே செய்ய முடியும். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இது ரெண்டுமே நம்மளால் செய்ய முடியும் ஊப்ஸ் கான்செப்டில். இதுதான் டிஃப்ரென்ஸ்.
அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா மூணுக்கு என்ன எதில் டிஃப்ரெண்ட் ஆகுது அதை மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் ப்ரோக்ராமிங் பேராடைம். ப்ரோக்ராமிங் பேராடைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவாவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் என்னென்னா பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்து ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா சி வந்து பேஸ்ட் ஆன் அசம்பிளி லாங்குவேஜ், சி ப்ளஸ் ப்ளஸ் பேஸ்ட் ஆன் சி லாங்குவேஜ், ஜாவா பேஸ்ட் ஆன் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ். டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியை டெவலப் பண்ணது டெனிஸ் ரிச் இன் 1972. C plus Bejarin Sturstrup in 1979. Java James Gosling in 1991. Translator பார்த்தீங்கன்னா சி எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பைலர் ஒன்லி, சி ப்ளஸ் ப்ளஸும் கம்பைலர் ஒன்லி. நான் ஜாவா வந்து கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க ஜாவா. பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியும் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டு, சி ப்ளஸ் ப்ளஸும் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டு, ஜாவா மட்டும்தான் என்ன சொல்கிறோம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் சொல்கிறோம். அதாவது பிளாட்ஃபார்ம்ங்கிற எதை இங்கே மென்ஷன் பண்ணுறோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஜாவா ஒர்க் ஆகும். ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் இந்த பர்டிகுலர் இதில் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிபெண்ட், அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் சொல்கிறோம். ஆனால் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் சொல்கிறோம். அது மாதிரி கோடு எக்ஸிக்யூஷன் பாருங்கள், சி டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும், சி ப்ளஸ் ப்ளஸ் டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏன்னா ஜாவா என்ன பண்ணோம் எக்ஸிக்யூட்டட் பை ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஜேவிஎம் அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் அந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா சி வந்து டாப் டவுன் அப்ரோச்சு, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு பாட்டம் அப் அப்ரோச்சு, ஜாவாவும் பாட்டம் அப் அப்ரோச். ஃபைல் எப்படி ஜென்ரேட் ஆகும், ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே .exe ஃபைலாக ஜென்ரேட் ஆகும், சி ப்ளஸ் ப்ளஸும் அது மாதிரி .exe ஃபைலாக ஜென்ரேட் ஆகும். நான் ஜாவா இது வந்து எப்படி இதாகும்னா .class ஃபைல் கிரியேட் ஆகும். ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹெடர் ஃபைல்ஸ், அதாவது இன்க்ளூட் அதுவும் டிஃபைன் இதை சியில் யூஸ் பண்ணுவோம். சிபிபிலையும் அதே ஹெடர் அண்ட் டிஃபைனை யூஸ் பண்ணுவோம். பட் ஜாவாவில் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். என்ன பேக்கேஜ் யூஸ் பேக்கேஜஸ் அதுவும் பயன்படுத்துவோம். அது மாதிரி கீவேர்ட்ஸ், ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்து சியில் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ் 63 கீவேர்ட்ஸ் இருக்குது, ஜாவாவில் ஒரு 50 டிஃபைன்ட் கீவேர்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி டேட்டா டைப்ஸ் யூனியன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த யூனியன் ஸ்ட்ரக்சர் வந்து சிலையும் சப்போர்ட் பண்ணும், சி ப்ளஸ்லையும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஜாவா சப்போர்ட் பண்ணாது, நாட் சப்போர்ட்டட். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சியில் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்டுக்கு கிடையாது, நோ இன்ஹெரிட்டன்ஸ். நான் சி ப்ளஸ் ப்ளஸும் சப்போர்ட் பண்ணோம், ஜாவாவும் சப்போர்ட் பண்ணோம். ஜாவா வந்து எக்ஸப்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது ஓவர் டிஃபரன்ஷியேட் அப்ளிகேஷன் லோடிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சில வந்து நோ ப்ரோகிராம்ல அப்ளிகேஷன் ப்ரோகிராம் சி ப்ளஸ் ஆப்லெட்டுக்கு என்ன வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரோகிராம் உங்களுக்கே தெரியும் வந்து ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன இது சொல்லுவோம் பாலிமார்பிசம். அது மாதிரி ஆப்லெட் வந்து யூஸ்டு டு ரன் அது மாதிரி ஜாவால ப்ரோகிராம் ஆன் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து நாட் சப்போர்ட். ஆனா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர் சிஸ்டம். Pointers portable and can be executed by any Java supported browser. C++ support பண்ணும், but Java not support. இது பார்த்தீங்கன்னா need JDK, JRE, JVM installed on client machine யூஸ் பண்ணுறோம். C++ new and delete appletல applet applications are executed in a restricted environment. அது மாதிரி exception handling அனுத்திங்கன்னா C not can access all the resources of the computer. Applets are created by extending the java.applet.applet. But the templates are created by writing template static void main C++ supported Java is not method. இதான் வந்து அடுத்த டெஸ்ட்ரக்டருக்கும் ஆப்லெட்டுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ் நெய்தர் டெஸ்ட்ரக்டர் சியில். நெக்ஸ்ட்டு JDK, அதாவது JDK ஜாவா டெவலப்மெண்ட் ஹிட்.
The Java Development Kit is one of the three core technology packages used in Java programming, along with the JVM, Java Virtual Machine, and the JRE, Java Runtime Environment. It's important to differentiate between these three technologies as well as understanding how they are connected. The JVM is the Java platform component that executes programs. The JRE is non-disk part of Java that creates the JVM. The JDK allows developers to create Java programs that can be executed and run by the JVM and JRE. Developers new to Java often confuse the Java development kit and the Java runtime environment. The distinction is that the JDK is the package of tools for developing Java-based software, whereas the JRE is a package of tools for running Java code. The JRE can be used as a standalone component to simply run Java programs, but is also part of the JDK. The JDK requires a JRE because running Java programs is part of developing them. ரைட், இப்போ ஜேடிகே பற்றி பார்த்தோம். ரைட், இன்றைய கிளாஸ் இதோட முடிகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்ஸ் டு ஆல்.